கவிஞர் கரு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரையை தாங்க பார்க்குறோம். இந்த கீரை எவ்வளோ குட்டியாக அழகாக பச்சை பசேல்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பார்க்க மட்டும் அழகில் உடலுக்கும் அவ்வளோ ஆரோக்கியத்தை தருது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வாழைக்கீரை. பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பெரிய இலைகளை கொண்டிருக்குன்னு, பெருசாக இருக்கா. இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடல் வலிமையாக இருக்கும், எலும்புகள் எல்லாமே பலமாக இருக்கும். இவ்வளோ ஆரோக்கியம் தர இந்த கீரையை சாப்பிடுங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறோம் இது மல்லித்தழை. இந்த மல்லித்தழையை பார்த்திங்கன்னா எவ்வளோ பசுமையாக இருக்குது, இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ஒரு இலையை நீங்கள் இது பிடுங்கி அதை அப்படியே இப்படி தேய்ச்சிட்டு வாசனை மோந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்திங்களா? இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்கும்போது அரைக்கீரை தாங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? இது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. இது நம்ம கீரை குழம்பு வச்சு வாரத்திற்கு 3 நாள் ஆச்சு கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ வலிமையாக இருக்கும். நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரையை பார்த்திங்கன்னா எவ்வளோ வட்டமாக பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இந்த வல்லாரைக்கீரையை வாரத்திற்கு 2 தாட்டியாச்சு சாப்பிட்டோம்னா புத்தி கூர்மை அதிகமாகி கண் பார்வை அதிகமாகும். நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஞாபக சக்தி அதிகமாகும். எதுவுமே ஞாபகம் மறதி எதுவுமே வராது. அவ்வளோ நன்மைகள் தரும் இந்த வல்லாரைக்கீரை. எவ்வளோ வட்டமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தண்டாங்கீரை தான். எவ்வளோ செவேர்னு அழகாக இருக்குது பார்த்திங்களா? பச்சை கலர்லேயும் இருக்குது ஒன்று, இன்னொன்று சிவப்பு கலர்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே தண்டாங்கீரை தான். அவ்வளோ நன்மைகள் தருது, அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருப்போம். இது சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புகள் தசைகள் எல்லாமே வலிமையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தண்டாங்கீரை. அடுத்து நாங்கள் வாழை மரம் தாங்க வளர்க்குறோம். இந்த வாழை மரத்தில் வாழைத்தார் போட்டிருக்கு பார்த்திங்களா? இது ரஸ்தாளி தாங்க. ரஸ்தாளி மரத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த ரஸ்தாளி வாழைப்பழம் இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லுது. ஆனால் நம்ம வீட்லேயே வளர்க்குறோம். இந்த பூவை நாங்கள் வெஞ்சனம் வச்சு சாப்பிட்டுக்கிறோம். இலையை நம்ம ஏதாச்சும் கறி குழம்பு அந்த மாதிரி வச்சுன்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பழத்தை சாப்பிட்லாம். அவ்வளோ சத்து நிறைந்தது. நாங்கள் டேங்க் வச்சுருக்கோம். அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு தெரியுதா? அந்த பைப்பு இருந்தால் வேஸ்ட்டு தண்ணி வரும். வேஸ்ட்டு தண்ணி இந்த வாழை மரத்துக்கு போகும். இந்த வாழை மரம் அப்படியே வேஸ்ட்டு தண்ணிக்கிட்டே வளருது. அந்த வேஸ்ட்டு தண்ணி தான் அந்த வாழை மரத்தையும் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்கு. எந்த தண்ணியும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணுற தண்ணிக்கு பக்கத்தில் செடிகள் வைங்க, மரங்கள் வைங்க, நிறையா அது வைங்க. பசுமையாக இருக்கும். இந்த பசுமையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இங்கே பாருங்க ஒரு புதினா இருக்குது. இந்த புதினா நாங்கள் நேற்று தான் நட்டோம். அதனால தான் இப்போ தான் வேர் வைக்கிது. அதனால இன்னும் கொஞ்சம் வளரும். அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த தோட்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ பசுமையாக பச்சை பசேல் ஆரோக்கியமாக தெரியுது. மன அழுத்தம் இருக்கவங்க இதெல்லாம் பார்த்து ரசித்தாங்கன்னா மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. மன அழுத்தம் குறைஞ்சி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கவிஞர் கரு.